இன்றைய ஆன்மீக தகவல் திருப்பதி. இந்த ஏழுமலையான் அருள் இருக்க நமக்கு எந்த விதமான குறைகளும் ஏற்படாது. புரட்டாசி மாதத்திலே இருக்கின்றோம். இந்த புரட்டாசி மாதத்திலே நிறைய வேங்கடவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். 30 நாட்களும் வேங்கடவன் வழிபாடு என்பது நம்மை கரை சேர்க்கின்ற அற்புதமான தோணி. வாழ்க்கை என்ற அந்த சாகரத்திலே நம்மை கரை சேர்க்கின்ற ஒரு தோணி பெருமாள். காக்கும் கடவுளான பெருமாள் கலியுகத்திலே திருப்பதி வெங்கடாஜலபதியாக நமக்கு திருமலையிலே நின்று கொண்டு நம்மை அனுகிரகித்து கொண்டிருக்கின்றார். திருப்பதி என்றாலே அதிலே பலவிதமான விசேஷங்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே திருப்பதி உண்டியல் என்பது நம் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கின்ற ஒரு விஷயம். பெருமாள் தன்னுடைய திருமணத்துக்காக கடன் வாங்கி கலியுகம் முழுவதும் நின்று கொண்டு பக்தர்களிடம் காணிக்கைகளை பெற்று ஆகாசராஜனிடம் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த திருப்பதி உண்டியலை பற்றி இன்றைய நாளிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். காவாலம் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மாண்டமான உண்டியல்கள் திருப்பதியிலே ஆங்காங்கே நாம் பார்க்கலாம். இந்த உண்டியல்கள் அவ்வப்போது நிரம்பியதும் உடனுக்குடன் அதை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு உண்டியலை கொண்டு வந்து வைத்து விடுவார்கள். காலியாக இருந்த உண்டியல் ஒரே நாளிலே நிறைந்து உடனடியாக மறுபடியும் வேறு உண்டியல் மாற்றும் நிகழ்வு திருமலையிலே சர்வசாதாரணமாக நடைபெறும். ஏழுமலையான் தரிசனத்தை முடித்துவிட்டு உண்டியலிலே காணிக்கை செலுத்துவதற்காக வரிசையிலே நின்று கொண்டிருக்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சரியாக நம்முடைய முறை வரும்போது பணம் செலுத்துவதற்கு காத்திருக்கின்ற நேரத்திலே அந்த உண்டியல் நிரம்பிவிட்டது என்பதை தேவஸ்தான ஊழியர்கள் அறிந்து கொண்டால் அதற்கு மேல் பணம் போட அனுமதிக்க மாட்டார்கள். உண்டியல் உடனடியாக சீல் வைத்து அங்கிருந்து அப்புறப்படுத்தும் வேலை அந்த உண்டியலுக்கு அருகிலே நிற்கின்ற 2 பக்தர்களை தங்களோடு அழைத்து செல்வார்கள். இந்த உண்டியல் நிரம்பிவிட்டது, இதை கச்சிதமாக சீல் செய்து எடுத்துக்கொண்டு போனார்கள், அப்போது நான் உடன் இருந்தேன் என்று அந்த 2 பக்தர்களும் சாட்சி கையெழுத்து போட வேண்டும். தைரியமாக கையெழுத்து போடலாம். இது சம்பிரதாயத்துக்காக செய்யப்படுகின்ற ஒரு சடங்கு. ஆதி காலத்திலே இருந்து பின்பற்றப்படுகின்ற ஒரு நடைமுறை. ஆகவே அதை இன்றைக்கும் விடாமல் கடைபிடித்து வருகின்றது திருப்பதி தேவஸ்தானம். இப்படி சாட்சி கையெழுத்து போட்ட 2 நபர்களுக்கு என்ன வெகுமதி கொடுப்பார்கள் தெரியுமா? மீண்டும் ஒரு முறை ஏழுமலையான் தரிசனத்தை இலவசமாக வெகு அருகிலே அழைத்து சென்று தரிசனம் செய்து வைப்பார்கள். இந்த தரிசனத்தின் போது நம்மை எவரும் அவசரப்படுத்த மாட்டார்கள். ஜரகண்டி என்று சொல்ல மாட்டார்களாம். நின்று நிதானமாக பிரார்த்தனை செய்துவிட்டு வணங்கி விட்டு வரலாமா. இந்த நடைமுறை இப்போதும் அங்கு இருக்கின்றதா என்பது தெரியவில்லை. ஆனால் இது கேள்விப்பட்ட நடைமுறை. ஆக பெருமாளுடைய அந்த உண்டியலுக்கு அத்துணை மகத்துவங்கள் இருக்கின்றது. நாம் வீட்டிலேயே கூட பெருமாளுடைய பெயரை சொல்லி ஒரு உண்டியலை வைத்து அதில் பெருமாள் காசு என்று சேர்த்து கொண்டு வரலாம். அப்படி நாம் உண்டியலிலே காசு சேர்க்கின்ற அந்த வேளையிலே நம்முடைய வீட்டிலே பொருளாதார பலம் என்பது உயரும், வீடு சுபிக்ஷமாக இருக்கும். அதேபோல் நாம் ஏதேனும் ஒரு சொந்த தொழில் செய்கின்றோம் என்றால் அந்த தொழிலிலே வேங்கடவனை நம்முடைய பார்ட்னராக சேர்த்து கொள்ள வேண்டும். ஏழுமலை வாசா, உன்னை நான் என்னுடைய தொழில் பார்ட்னராக ஏற்றுக்கொள்கின்றேன். எனக்கு என்னோடு இருந்து எனக்கு அருள் புரிந்து எனக்கு நல்ல ஆற்றலையும் நல்ல அறிவையும் தந்து இந்த தொழிலிலே நான் சிறந்து விளங்குவதற்கு எனக்கு அருள் புரிவாயாக என வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக நம்முடைய தொழிலானது பிறர் பிரமிக்கின்ற வகையிலே உயரும், நிறைய லாபங்கள் கிடைக்கும். வேண்டிக் கொண்டது போல் பெருமாளுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை நாம் வருடாவரிடம் செய்ய வேண்டும். ஆக திருமலை என்பது நம்முடைய இந்துக்களுடைய ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட ஒன்று. பெருமாள்
நம்மை எல்லாம் காக்கின்ற அற்புதமான ஒரு தெய்வம். கோவிந்தா என்ற அந்த நாமத்துக்கு பெருமாள் உருகி விடுவார். ஆக அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வமாம் பெருமாளை இந்த புரட்டாசி மாதத்தில் மட்டுமல்லாமல், புரட்டாசி மாதத்திலே வணங்குவது விசேஷம், புரட்டாசி மாதத்திலே மட்டுமல்லாமல் எல்லா மாதங்களிலும் எல்லா நாட்களிலேயும் வணங்கி நல்வாழ்வு பெறுவோம். பெருமாளுடைய நாமம் எல்லாமே தரக்கூடியது. கோவிந்த கோவிந்த ராதா முகுந்தா என ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாடினார். அந்த அற்புதமான கீர்த்தனைகளை எல்லாம் நாமும் பாடி 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 அந்த வைகுந்தனை வணங்குவோம். எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம். நமோ வெங்கடேசா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.